ஆதிசக்தி ஆற்றங்கரை ஓரமாக மிகப்பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அப்போது வேறு சில ஆசிரமங்களைச் சேர்ந்தவர்களும் மகாசித்த கமிட்டிக்கு ஆதரவாக போரிட முன்வந்தனர். தகவல் சொல்லாமலேயே அவர்கள் சப்போர்ட்டிற்கு வந்திருப்பதைக் கண்டு கல்பனா மகிழ்ச்சி அடைந்தாள். உண்மையில் கருடப்படையைச் சேர்ந்த வீரர்கள் எண்ணிக்கையில் அதிகம் இருந்தனர். அதனால் அவர்கள் கொஞ்சம் சிரமத்துடன் தான் போரிட்டனர். இப்போது மற்ற ஆசிரமங்களைச் சேர்ந்தவர்களும் அவருடன் இணைந்து கொண்டதால் போர்க்களம் சூடுபிடித்தது. அடிபட்ட மற்றும் இறந்த உடல்கள் தரையில் விழத் தொடங்கின. கல்பனா அந்த காட்சியை வேதனையுடன் பார்த்தாள். அவளுடைய இதயம் வருத்தத்தால் நிரம்பி இருந்தது. மகாசித்த கமிட்டி எப்போதும் உயிரிழப்புகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதில்லை. எல்லோரையும் பாதுகாப்பது தங்களுடைய கடமை என்று அவர்கள் நினைத்தனர். ஆனால் இன்று அவர்களின் கொள்கைக்கு நேர் எதிராக மனிதர்களை கொல்ல வேண்டியிருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிவுக்கு வந்துடும். நிச்சயம் சீக்கிரம் எல்லாம் முடிஞ்சிடும். கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். முணுமுணுத்தவள் திரும்பி ஹரிஷையும் வைரவேலையும் பார்த்தாள். ஆற்றின் கரையோரமாக அவர்கள் இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது ஹரிஷ் வைரவேலை தன் முஷ்டியால் குத்தினான். ஆனால் அவர் உடலில் குத்திய பிறகு உலோக பானையில் மோதியது போல உணர்ந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய தாக்குதல்களால் வைரவேல் காயமடைந்தாலும் அந்த காயங்கள் எல்லாமே சீக்கிரமாகவே குணமடைந்தன. ஹரிஷுடைய ஹெர்பல் மெடிசன் கூட அந்த அளவுக்கு வேகமாக காயங்களை சரி செய்யாது. வைரவேலின் உடலோடு ஒட்டியிருந்த பானைகளால் தான் இவை அனைத்தும் நடந்தன. இப்போது சண்டையின் போக்கு மொத்தமாக திசை மாறி இருந்தது. அதை பற்றி யோசித்த ஹரிஷுக்கு அவனுக்கு தெரியாத ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது என்பது புரிந்தது. ஒரு கட்டத்தில் அவரை தாக்கிக் கொண்டிருந்த ஹரிஷின் கைகள் வலிக்க ஆரம்பித்தன. அதனால் அவன் தாக்குதலை நிறுத்தினான். ஹரிஷ் குழப்பத்துடன் நிற்பதை பார்த்த வைரவேல் பேய் போல சிரிக்க தொடங்கினார். என்னாச்சு? என் கூட மோதினதுக்கு இப்ப வருத்தப்படுறியா? இவர் என்னை தோக்கடிக்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன். நான் அழிவே இல்லாதவன். என்னோட ஜாதகப்படி நான் தான் இந்த பூமியில ஆதிசேஷனோட அவதாரமா இருக்க போறேன். அவரோட சக்திகள் கண்டிப்பா எனக்கு தான் கிடைக்கும். நான் பல வருஷமா அதுக்காக தவம் பண்ணிட்டு இருக்கேன். இனி எல்லா சக்தியும் எனக்கு தான் சொந்தம் என்று ஆணவத்துடன் கர்ஜித்தார். இதை சொல்லிவிட்டு வைரவேல் தன் கையை நீட்டி அதில் ஒரு கோடு போட்டார். அந்த இடத்தில் வெவ்வேறு அடையாளங்கள் தோன்ற ஆரம்பித்தன. அதோடு ஒரு பயங்கரமான சத்தம் அந்த இடமெங்கும் எதிரொலித்தது. அந்த சத்தம் ஹரிஷுடைய உடலையும் அதிர வைத்தது. அவருடைய உடலில் இருந்த தெய்வீக பானையின் சக்தியை அது ஈர்த்தது. அதே நேரம் அந்த 2 பானைகளும் மீண்டும் வைரவேலுக்குள் சென்றன. என்ன நடக்குதுங்க? இந்தியாவில் இருக்கிற 9 தெய்வீக பானைகளோட ரகசியம் தான் என்ன? அவனுக்குள் கேள்வி எழுந்தது. அவனது முகத்தை பார்த்து மனதில் இருப்பதை படித்த வைரவேல், அந்த தெய்வீக பானைகளோட ரகசியத்தை நீ தெரிஞ்சுக்க விரும்பினா முதல்ல அதை என் உடம்புல இருந்து பிரிச்சு எடுக்கணும் என்றபடி நக்கலாக சிரித்தார். அதை கேட்டதும் ஹரிஷின் முகம் கடுமையாக மாறியது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அவன் கல்பனாவுடன் ஒப்பந்தம் போட்டதற்கு அந்த பானைதான் முக்கியமான காரணம். இப்போது நடந்ததெல்லாம் பார்த்த பிறகு அவனுக்கு அந்த பானைகள் வேண்டும் என்பதை விட வைரவேலை போன்ற ஆட்களிடம் அவை இருக்கக்கூடாது என்று நினைத்தான். அவன் இப்போது இன்னும் முழு வேகத்துடன் தாக்கத் தொடங்கினான். அதற்காக தன்னுடைய குளிர் நிலவு வாளை வெளியே எடுத்தான். அந்த வாளை பார்த்த வைரவேலின் முகம் மாறியது. அந்த வாளின் கைப்பிடியை பார்க்கும்போது அது பழங்காலத்தைச் சேர்ந்த வாள் என்பதை உணர்ந்தார். அதற்குள் ஹரிஷ் சடனாக அந்த வாளை வீச அதை எதிர்பார்க்காதவர் வேகமாக விலகி நின்றார். ஆனால் அவர் தன் உடலை பார்த்தபோது அதில் பெரிய காயம் ஏற்பட்டிருப்பதை கண்டு ஆச்சரியமடைந்தார். அவருடைய தோள்பட்டையிலிருந்து மார்பு வரை நீளமான காயம் ஏற்பட்டிருந்தது. அந்த காயம் சீக்கிரம் மாறிவிடும் என்று ஹரிஷுக்கும் தெரியும். அதனால் அவன் இடைவெளியே கொடுக்காமல் தாக்கத் தொடங்கினார். இதனால் அவர் உடல் முழுவதும் ரத்தம் வழிய ஆரம்பித்தது. பல காயங்களும் உருவானது. ஆனால் அவருடைய உடலில் இருந்த தெய்வீக பானை அவன் நினைத்ததை விட வேகமாக காயங்களை குணப்படுத்தியது. அங்கிருந்து எல்லோரும் நடப்பதை தங்கள் கண்களால் பார்த்தனர். அவருடைய காயங்கள் வேகமாக ஆறுவதைக் கண்டு அவர்களும் ஆச்சரியமடைந்தனர். அப்போது வைரவேல் சத்தமான குரலில், நல்லது, என்னை காயப்படுத்துற அளவுக்கு உனக்கு திறமை இருக்கு. நான் மட்டும் இல்லைன்னா நீதான் மொத்த உலகத்தையும் ஆழ்வேங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா பாவம், நீ என்னோட எதிரி ஆயிட்ட. அதனால இன்னைக்கு நீ சாக போறது உறுதி என்றார். இதை சொன்ன பிறகு வைரவேலை சுற்றி பச்சை நிறத்தில் பயங்கரமான தெய்வீக ஆற்றல் வெளிப்பட்டது. பின்னர் கோபத்துடன் ஹரிஷை நோக்கி நகர்ந்தவர் அவனை கடுமையாக தாக்கினார். இந்த முறை ஹரிஷுக்குமே அதை சமாளிப்பது கடினமாகத்தான் இருந்தது. ஹரிஷுக்கும் வைரவேலுக்குமான அந்த சண்டை முடியாமல் நீண்டு கொண்டே சென்றது. அவருடைய கண்கள் வைரவேலின் உடலில் இருக்கும் தெய்வீக பானைகளில் நிலைத்தது. அந்த பானைகளால் சக்தி கிடைத்திருந்தாலும் இப்போதைக்கு அவர் பலசாலிதான் என்பது ஹரிஷுக்கு புரிந்தது. அப்போது சடனாக கல்பனாவின் குரல் அவன் காதில் விழ திரும்பி பார்த்தான். ஹரிஷ், பின்வாங்குக, இப்ப அவர் கொல்ல ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்றார். மகாசித்த கமிட்டியின் கொடி பயங்கரமாக அசைய தொடங்க கூடவே ஒரு சங்கு சத்தமும் கேட்டது. திடீரென சங்கு ஊதப்பட்டதால் எல்லோரின் கவனமும் அந்த திசையை நோக்கி சென்றது. அதே நேரம் கல்பனா, வைரவேல், இன்னைக்கு சாக போறது அவர் இல்ல, நீதான் என்றாள். அவள் முகத்தில் தெரிந்த நம்பிக்கையை கவனித்த வைரவேல் ஏதோ நடந்திருப்பதை உணர்ந்தார். பின்னர் அவளுடைய பார்வையை பின்தொடர்ந்தவர் அந்த ஆற்றின் மறுகரையில் உள்ள மலையை பார்க்க அதன் உச்சியில் இருந்து புகை வருவது தெரிந்தது. இன்னும் உற்று பார்க்க தூண்களின் வரி வடிவம் கண்ணில் பட்டது. அது என்ன என்பதை அறிந்ததும் அவருடைய கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. இது இந்திரனோட ஆற்றலால் உருவாக்கப்பட்ட 5 சக்தி தூண்கள் இல்லையா? அவர் திகைப்புடன் கேட்க, ஆமா, நீ சரியா சொன்ன. உன்னோட சுயநலத்தால நடந்த இந்த யுத்தத்துல வீர மரணம் அடைஞ்ச வீரர்கள் சார்பா இன்னைக்கு நாங்க உன்னை கொல்ல போறோம் என்றார். அவள் சொன்னதை கண்டுகொள்ளாத வைரவேல் சீரியஸான முகத்துடன் அந்த தூண்களை பார்த்தார். பின்பு அவள் பக்கம் திரும்பியவர், உங்க தலைவி மகேஸ்வரி தானே இதை பத்தி உங்ககிட்ட சொன்னது என கேட்டார். அந்த பழங்கால தூண்கள் வெகு தொலைவில் இருந்தாலும் அங்கே எரியும் நெருப்பின் வெப்பத்தை அவரால் இங்கிருந்தே உணர முடிந்தது. மேலும் அதிலிருந்து வெளியே வரும் புகை மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அந்த நேரத்தில் மழை பெய்து கொண்டிருந்தாலும் நெருப்பு அணையவில்லை. அதே சமயம் கல்பனா அவருடைய கேள்விக்கு பதிலளிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவளுடைய ஆட்கள் எல்லோரையும் பின்வாங்க சொன்னார். இதற்கு மேலும் தன்னுடைய ஆட்கள் இறப்பதை அவள் விரும்பவில்லை. அதற்குள் சுதாரித்த வைரவேல் கருடப்படை ஆட்களை பார்த்து கையசைத்தபடி, எல்லாரும் பின்னாடி வாங்க என்று கத்தினார்.
அதை கேட்ட கருடப்படை வீரர்கள் பதட்டமடைந்து வேகமாக ஒதுங்கி ஒரு ஓரமாக நின்றனர். அதே நேரம் சோழகுலம் உட்பட மற்ற ஆசிரமத்துக்காரர்களும் பின்வாங்கினார்கள். ஒரு மிகப்பெரிய யுத்தத்தின் நடுவில் எல்லோரும் திடீரென பின்வாங்கும் காட்சியை இப்போதுதான் முதல் முறையாக ஜீவா பார்க்கிறான். அவ்வளவு நேரமும் தன் கையில் கிடைத்த கருடப்படை வீரர்களை பந்தாடி கொண்டிருந்தவன் குழப்பத்துடன் ஹரிஷை நோக்கினான். ஹரிஷுக்குமே அங்கு நடப்பது புதிதாகத்தான் இருந்தது. வைரவேல் ஒரு குறிப்பிட்ட திசையை வெறித்து பார்த்துக் கொண்டிருக்க எல்லோருடைய கவனமும் அந்த பக்கம் திரும்பியது. அந்த திசையில் தூண்கள் போன்ற அமைப்பு இருப்பதை பார்த்தவர்கள் ஆச்சரியத்துடன் தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொண்டனர். ஹரிஷின் கூர்மையான காதுகளில் அந்த வார்த்தைகள் தெளிவாக விழுந்தன. பண்டைய காலத்துல ஒரு பெரிய பாம்பு வம்சம் இருந்தான். அவங்கதான் இந்த ஆதிசக்தி நதியை பாதுகாத்து வந்தாங்களாம். அந்த சமயத்துல எதிரிகளால ஆபத்து வரக்கூடாதுன்னு இந்திரனை நோக்கி அந்த கூட்டத்தோட தலைவர் தவம் இருந்ததாகவும் அதுக்கு வரமா அவர் இந்த 5 விளக்கு தூணை உருவாக்கி கொடுத்ததாகவும் சொல்லுவாங்க. யாராவது எதிரிங்க அவங்க இடத்துக்கு வந்தா இந்த தூண்கள் தானா எரிய ஆரம்பிக்கும். அது எரிஞ்சதும் ஒரு பெரிய படையே போர் தொடுத்து வரும். நான் கூட இதை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை அந்த தூண் தானா எரியலன்னா நாமளே ஏற்றி வைக்கலாமா? அந்த பாம்பு வம்சம் அழிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தூண்கள் தானா எரியறது நின்றுச்சான். பல வருஷத்துக்கு முன்னாடி குபேர வம்சம் இந்த தூண்களை யாரும் தொடக்கூடாது, கொளுத்தக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த கலங்கர விளக்கத்துல இருக்கிற விளக்கை ஏற்றிட்டா மிகப்பெரிய விஷயம் நடக்கும். இப்ப என்ன ஆக போகுதுன்னு தெரியல என்று அங்கிருந்து எல்லோரும் மாறி மாறி தங்களுக்கு தெரிந்த விஷயங்களை பேசினார்கள். கல்பனாவின் ரியாக்ஷனில் இருந்து அவள்தான் அந்த விளக்கை ஏற்றி இருக்கிறாள் என்பதை ஹரிஷ் புரிந்து கொண்டார். அங்கு நடந்த உயிரிழப்புகளை பார்க்க முடியாமல் அவள் இப்படி ஒரு விஷயத்தை செய்திருந்தார். அவளுக்கு அனுப்பிய கடிதத்தில் மகேஸ்வரி இதை பற்றி ஒரு குறிப்பு எழுதியிருந்தார். மற்றவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் கல்பனா அதை புரிந்து கொண்டு மனதிலும் ஏற்றி வைத்திருந்தார். அதற்காக முன்கூட்டியே தன் ஆட்களில் சிலரை அந்த மலைக்கு அனுப்பி தயார் நிலையில் இருக்க சொன்னாள். தான் சிக்னல் கொடுத்ததும் அங்கிருந்த விளக்கை ஏற்றச் சொல்லி உத்தரவிட்டிருந்தார். தன்னுடைய கமிட்டியின் மெம்பர்களை அழைத்துக் கொண்டு ஆதிசக்தி நதிக்கரைக்கு வரும்போதே இந்த ஏற்பாட்டையும் அவள் செய்திருந்தாள். ஹரிஷ் எவ்வளவு பலமாக தாக்கினாலும் வைரவேலின் உடலில் இருந்த காயங்கள் சீக்கிரமாக ஆறுவதை கவனித்தவள் வேறு வழியில்லாமல் தன்னுடைய ஆட்களுக்கு சிக்னல் கொடுத்திருந்தாள். இப்போது அவளை பார்த்து கேலியாக சிரித்த வைரவேல், இந்த அரத பழசான படையை எழுப்பினதுக்கான இவ்வளவு பில்டப் பண்ண அவங்களால என்ன அழிக்க முடியும்னு நினைக்கிறியா? இதுக்காக தெரிஞ்சே உன் வீரர்களை பலி கொடுத்தியா என்று கேலியாக கேட்டார். அதை கேட்ட கல்பனாவின் முகம் வேதனையில் சுருங்கியது. உண்மையில் அந்த விளக்கை ஏற்றி வைத்தால் மட்டுமே தூண்களில் தீ எரியாது. அதற்கு சில உயிர் தியாகங்களையும் செய்ய வேண்டியிருக்கும். யார் மனதார எதிரியை கொள்ள வேண்டும் என்ற உணர்வுடன் உயிர் தியாகம் செய்கிறார்களோ அந்த வீரர்களின் ஆத்மாக்கள் சேர்ந்துதான் பற்ற வைத்த அந்த விளக்கை தொடர்ந்து எரிய வைக்கும். எந்த படையின் வீரர்கள் அப்படிப்பட்ட உயிர் தியாகங்களை செய்கிறார்களோ அவர்கள் சார்பாகத்தான் அந்த படை போரிடும். அப்படி அந்த போரில் உயிரிழந்த மகாசித்த கமிட்டி வீரர்களின் ஆத்மாக்கள் தான் அந்த விளக்கை எரிய வைத்துக் கொண்டிருந்தது. உன்னை கொள்றதுக்காக நானும் எங்க வீரர்களும் உயிரிழக்க கூட தயாரா இருக்கும் வைரவேல். நாங்க இந்த மகாசித்த கமிட்டியில சேரும்போது ஆச்சாரிய வம்சத்தை பாதுகாக்கிறதா எங்களோட ஒரே கடமைன்னு சத்தியம் செஞ்சிருக்கோம். ஒன்னால அதுக்கு ஆபத்து வரும்போது நாங்க எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் என்றவள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தங்கள் கமிட்டியின் கொடியை உயர்த்தினார். பின்னர் தன்னுடைய கையை கூர்மையாக கத்தியால் வெட்டியவள் அதிலிருந்து வழிந்த ரத்தத்தால் கொடியில் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தினார். அந்த அடையாளம் தோன்றியவுடன் திடீரென்று ஒரு பயங்கரமான ஒளி அதை சுற்றி வர தொடங்கியது. பின்னர் அந்த கொடியை முன்னோக்கி காட்டியவள், இப்போ எங்க கிட்ட பழங்காலத்தோட மகாசேனை இருக்கு. இனி நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த நதியை கடக்க முடியாது. மகாசேனையே, அவனை தாக்குங்க என்று ஆக்ரோஷமாக கத்தினான். அவள் சொல்லி முடித்ததும் மலையில் இருந்த தூண்கள் அதிர்வதை இங்கிருந்தே பார்க்க முடிந்தது. அந்த இடத்தில் யாரோ பூமியை கிழித்துக் கொண்டு வெளியே வருவது போல தோன்றியது. எல்லோரும் பிரமிப்புடன் அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்க அந்த அதிர்வு அவர்கள் நின்று கொண்டிருந்த இடம் வரை பரவியது. தூண்களின் பக்கத்திலிருந்து ஒரு பெரிய மகாசேனை தங்களை நோக்கி வருவதை அவர்கள் பார்த்தனர். அந்த படையில் இருந்த வீரர்கள் எல்லோரும் கவசம் அணிந்து குதிரைகளின் மீது அமர்ந்திருந்தனர். அவர்கள் தங்களுக்கென பிரத்யேகமான வாள்களை வைத்திருந்தனர். அந்த வீரர்களுக்கு உடலும் இல்லை, தசைகளும் இல்லை. அவர்களின் நிழல் கூட கண்ணுக்கு தெரியவில்லை. அவற்றை பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியாத ஒருவருக்கு கவசம் போட்டது போல இருந்தது. அதைவிட ஆச்சரியம் தரும் விஷயம் என்னவென்றால் அந்த மகாசேனை குறுக்கே இருந்த மரங்கள், செடிகள் என்று எல்லாவற்றையும் காற்றை போல கடந்து வந்தன. உடலே இல்லாத அந்த வீரர்களை எப்படி தோற்கடிப்பது என்று பார்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கு சந்தேகம் எழுந்தது. கல்பனா தன் கையில் இருந்த கொடியை அசைத்து அவர்களை வழிநடத்தி கொண்டிருந்தார். அவள் சுட்டிக்காட்டிய திசையை நோக்கி அந்த மகாசேனை முன்னேறி கொண்டிருந்தது. அதே நேரம் அந்த படையை பார்த்த ஹரிஷ் தன் கண்களை சுருக்கினார். இப்படி ஒரு விஷயத்தை அவன் இப்போதுதான் முதல் முறையாக பார்க்கிறான். அந்த படை சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அவன் மனதில் ஏதோ ஒரு உறுத்தல் தோன்றியது. நேற்று இரவு கெட்ட கனவு கண்டு கண்விழித்த போது இது போன்ற ஒரு படையை அவன் கனவில் பார்த்திருந்தான். அந்த படை நிஜமாகவே அவர்கள் சார்பாகத்தான் போரிடுமா என்பதே அவனுக்கு சந்தேகமாக இருந்தது. வைரவேலிடம் இருந்த பானைகளை கைப்பற்ற என்ன செய்வதென்று அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் கல்பனா இப்படி ஒரு விஷயத்தை செய்திருக்க அவனுக்குமே அதை பற்றி என்ன முடிவெடுப்பது என்று தெரியவில்லை. ஆனால் அவனுடைய உள்ளுணர்வு அந்த படைக்கும் அவனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருப்பதாக அறிவுறுத்தியது. ஒரு மாதிரி குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தான். கல்பனா, நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. இந்த படையால் நிச்சயம் என்ன கொல்ல முடியாது. ஆதிசேஷனோட தெய்வீக சக்திகளை பெறணும்னு என் விதியில் எழுதப்பட்டிருக்கு. அந்த கடவுளே வந்தாலும் அதை தடுக்க முடியாது என கோபமாக சொன்னவர் ஹரிஷை விட்டுவிட்டு அந்த மகாசேனையை நோக்கி நகர்ந்தார். சட்டென கண்ணுக்கு தெரியாத ஒரு சுவர் அவர் வழியை தடுத்தது. அதன் காரணமாக அவரால் ஒரு அடி கூட முன்னேற முடியவில்லை. உடனே அவர் கைகளில் இருந்து பயங்கரமான ஆற்றல் வெளிப்பட்டது. அவரை நோக்கி முன்னேறி வந்த மகாசேனை வீரர்கள் மீது கடுமையான தாக்குதலை தொடுத்தார். அப்போது யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஒரு வாள் அவருடைய உடலில் நுழைந்தது. அதைத் தொடர்ந்து பறந்து வந்த அம்பு அவருடைய உடலை துளைத்தது. அது இரண்டையும் தன் கையால் பிடுங்கி போட்டவர் ஏளன சிரிப்புடன் தன் எதிரிகளை பார்த்தார். அதற்குள் ஹரிஷை நெருங்கி வந்த ஜீவா, என்ன ஹரிஷ் நடக்குது? உடம்பே இல்லாத ஒரு படம் சண்டை போடுது. இன்னொரு பக்கம் வாளை குத்துனாலும் அந்த ஆள் சாக மாட்டேங்கிறான். அவனுக்கு இப்படிதான் கொள்றது என கேட்டான்.
வைரவேலை எதிர்த்து சண்டை போடுவதற்காக மகாசேனையை வரவழைத்தாள் கல்பனா. ஆனால் என்ன செய்தும் அவரை கொல்ல முடியவில்லை. அதை கவனித்த ஜீவா, என்னடா இவன் என்ன பண்ணாலும் சாக மாட்டேங்கிறான், இவன் எப்படி கொல்றது என ஹரிஷிடம் சந்தேகம் கேட்டான். ஹரிஷுமே அந்த யோசனையுடன் தான் வைரவேலை பார்த்துக் கொண்டிருந்தான். அவன் அவ்வளவு மோசமாக தாக்கிய பிறகும் அவருடைய உயிருக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படவில்லை. இப்போது கூட மகாசேனையை எதிர்த்து முழு வேகத்துடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார். அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா அதையும் தாண்டி அவரை எப்படி தடுக்கிறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஹரிஷ் பதில் சொல்ல இப்போது ஜீவாவின் கவனமும் வைரவேல் பக்கம் திரும்பியது. அவர் மிகப்பெரிய போர் வீரரை போல அந்த மொத்த மகாசேனையையும் எதிர்த்து போரிட்டார். அவருடைய கையில் ஈட்டி போன்ற ஒரு ஆயுதம் இருக்கு. அந்த ஆயுதத்தால் தாக்கப்பட்ட வீரர்கள் உடனே கரும் புகையாக மாறி வானத்தில் மறைந்தனர். அதே நேரம் வைரவேலின் உடலிலும் பல காயங்கள் ஏற்பட்டிருந்தன. அதிலிருந்து ரத்தம் வழிந்தாலும் அவர் அதை பொருட்படுத்தவில்லை. வைரவேலின் அந்த ருத்ர தாண்டவத்தை பார்த்து எல்லோரும் திகைப்பில் ஆழ்ந்திருந்தனர். அவர் சக்தி வாய்ந்தவர் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு காயங்களுக்கு பிறகும் அவரால் எப்படி அதே அளவு வேகத்துடன் சண்டை போட முடிகிறது என்று ஆச்சரியம் அடைந்தனர். ஆனால் அந்த காட்சியை பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. அதனால் யாரும் அந்த சண்டைக்கு நடுவில் போக விரும்பவில்லை. நேரம் செல்ல செல்ல மகாசேனையில் இருந்த வீரர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வந்தது. ஹரிஷ், நம்ம சீக்கிரமா ஏதாவது செய்யணும், அதை சுட்டி காட்டிய ஜீவா சொல்ல, அப்போது கொடியை பிடித்திருந்த கல்பனா நேராக நிற்க முடியாமல் தடுமாறினாள். அவருடைய கைகள் நடுங்க தொடங்க, கல்பனா ஆர் ஓகே? ஹரிஷ் அவசரமாக கேட்டான். கல்பனாவின் முகம் வெளிரி போயிருக்க, நான் நல்லா இருக்கேன் ஹரிஷ், ஆனா இந்த கொடி மட்டுமே என் காரணத்தை கொண்டு கீழே விழுந்துடக்கூடாது. அது கீழே விழுந்துட்டா எல்லா ஆத்மாக்களும் மறைஞ்சிரும். அதனால நானே இறந்தா கூட இந்த கொடி நேரம் நிக்கணும் என்றார். அதை கேட்ட வைரவேல் சத்தமாக சிரித்தார். நீ ஒண்ணு மகேஸ்வரி கிடையாது. சப்போஸ் அவ இங்க வந்து அந்த ஆத்மாக்களை கட்டுப்படுத்தி இருந்தா ஒரு வேளை நான் கொல்லப்பட்டிருக்கலாம். அவ அளவுக்கு உனக்கு திறமை கிடையாது, அதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் என அவர் சொன்னதை கேட்டு கல்பனா பல்லை கடித்தார். கையில் இருந்த கொடியை அவர் பக்கம் காட்டியவள், மகாசேனையின் வீரர்களே, உடனே அவனை கொல்லுங்க என்று உத்தரவிட்டார். அவள் சொன்னதை கேட்ட அந்த படை வைரவேலை தாக்குவதற்காக நகர்ந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் கல்பனா பலவீனம் அடைந்தாள். அதை பார்த்து கமிட்டியைச் சேர்ந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஜெனரல், உங்களுக்கு என்னாச்சு? அவர்கள் பதட்டத்துடன் கேட்க ஹரிஷால் அதற்கு மேல் பொறுமையாக இருக்க முடியவில்லை. அவன் அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்ததே பெரிய விஷயம். கல்பனாவின் முயற்சிக்கு மரியாதை கொடுக்க நினைத்தான். அதுவும் இல்லாமல் அவன் மனதில் லேசான குழப்பம் சூழ்ந்திருந்தது. அந்த வைரவேலை பற்றி பெரிதாக எதுவுமே தெரியாமல் போரில் இறங்கியிருந்தான். ஆனால் இவ்வளவு நேரம் நடந்ததை கவனித்த பிறகு அவன் மனதில் ஒரு தெளிவு வந்திருந்தது. வேகமாக முன்னால் வந்தவன் கல்பனாவின் கையில் இருந்த கொடியை பிடுங்கினான். போதும், இதோட நிறுத்துங்க, இது இப்படியே போனா நீங்க கண்டிப்பா செத்துருவீங்க அவன் கோபமாக சொல்ல, கல்பனா வேதனையுடன் சிரித்தாள். நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் அந்த வைரவேலை நதியை கடக்க விட மாட்டேன். அவள் அப்போதும் தன் முடிவில் உறுதியாக இருக்க, நீங்க என்கிட்ட உதவி கேட்ட விஷயத்தையே மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஹரிஷ் இறுக்கமான முகத்துடன் சொன்னான். யாரும் மறக்கல ஹரிஷ், சொல்ல போனா நீங்க இங்க வந்ததுனாலதான் நாங்க இவ்வளவு நேரம் உயிரோட இருக்கோம். இல்லைன்னா அந்த வைரவேல் எப்பவோ எங்க எல்லாரையும் கூண்டோடு அழிச்சிருக்கோம். நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு அவனோட சண்டை போட்டீங்க. ஆனா அவனோட சக்தி நான் நினைச்சதை விடவே அதிகமா இருக்கு. அவனை கொல்றதுக்கு மிச்சம் இருக்கிற ஒரே வழி இதுதான். தயவு செஞ்சு இதை செய்ய விடுங்க. அவள் கெஞ்சுவது போல கூற, சாரி டு சே, நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவரை கொல்ல முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அங்க நடக்கிறத கொஞ்சம் கவனமா பாருங்க என்று வைரவேல் இருந்த திசையை சுட்டி காட்டினார். அதே கணம் அவர் உடலில் இன்னொரு வாள் குத்தப்பட அவர் முகத்தில் கொஞ்சம் கூட வலி தெரியவில்லை. ஏதோ காலில் குத்திய முள்ளை எடுப்பது போல கேஷுவலாக அதை பிடுங்கி போட்டவர் மீண்டும் சண்டை போடுவதில் கவனத்தை செலுத்தினார். அவருக்கு ஏன் எதுவுமே ஆக மாட்டேங்குது? ஜீவா கேட்ட அதே கேள்வியை இப்போது கல்பனாவும் கேட்க, ஏன்னா அவர் உடம்புக்குள்ள இருக்கிற தெய்வீக பானைகள் ரொம்ப விசேஷமானது. அதனாலதான் அவருக்கு காயம் வந்தாலும் அது சீக்கிரமே குணமாயிடுது என்று ஜீவாவுக்கும் சேர்த்து பதிலை சொன்னான் ஹரிஷ். அப்படின்னு நாம தான் பின்வாங்கி ஆகணுமா? எங்க தலைவரோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ண தவறிட்டேன், அவங்க கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. கல்பனா கவலையுடன் முணுமுணுக்க, அப்படிலாம் எதுவும் இல்ல, நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடி இருக்கீங்க. அவரை தோக்கடிக்கிறதுக்காக உங்க உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கீங்க. இதை விட வேற என்ன வேணும்? இதுக்கு மேல எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்க. இப்போதைக்கு இந்த மகாசேனை அவசியம் இல்ல. வைரவேல் உடம்புல அந்த பானை இருக்கிற வரைக்கும் எவ்வளவு பெரிய மகாசேனை வந்தாலும் அவரை எதுவும் செய்ய முடியாது. முதல்ல அந்த பானைகளை வெளியில் எடுக்கணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். அதை விட்டுட்டு அனாவசியமா உங்க உயிரை பலி கொடுக்காதீங்க. கண்டிப்புடன் சொன்ன ஹரிஷ் அந்த கொடியை அங்கிருந்த ஆற்று தண்ணீரில் நனைத்தான். உடனே அதிலிருந்த கல்பனாவின் ரத்தம் கரைந்தது. அடுத்த கணம் அந்த மகாசேனையும் காற்றில் கரைய மலை உச்சியில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி மொத்தமாக அணைந்தது. போர்க்களத்தில் திடீரென்று ஏற்பட்ட மாற்றத்தை கண்டு எல்லோரும் திகைப்படைந்தனர். தன்னை சுற்றி பார்த்த வைரவேல், என்ன அதுக்குள்ள எல்லாரும் பயந்து ஓடிட்டாங்க? மகாசித்த கமிட்டி, நீங்க எவ்வளவு பெரிய பேய் படையவனால வரவழைங்க, நான் எல்லாரையும் தோக்கடிப்பேன். போனா போது உங்க எல்லாரையும் உயிரோட விடலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க இவ்வளவு தூரம் உயிரப்பணைய வச்சு போராடும் போது அதுக்கான மரியாதையை நான் கொடுக்கணும் இல்லையா? இந்த வைரவேல் கையால சாக நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். இன்னைக்கு உங்கள ஒருத்தர் கூட நான் உயிரோட விட போறது. நக்கலாக சொன்னவர் தன் உடலில் குத்தி நின்ற 2 வாள்களையும் பிடுங்கி போட்டார். அடுத்த கணம் வழக்கம் போல அந்த இடத்தில் இருந்த காயங்கள் முழுவதுமாக குணமாக தொடங்கின. அவரை சுற்றி இருந்த ஆற்றல் முன்பை விட பயங்கரமாக மாறியது. அவருடைய அந்த புழுதி படிந்த உடையில் வாள் குத்திய அடையாளங்கள் இல்லை என்றால் அவர் காயம்பட்டதாகவே யாரும் நினைக்க மாட்டார்கள். இந்த உடம்பு உண்மையாவே அழிக்க முடியாதா? அங்கிருந்த எல்லோர் மனதிலும் அந்த ஒரே ஒரு கேள்விதான் எழுந்தது. அப்போது வைரவேல் ஆழ்ந்த மூச்சு எடுத்தார். அவருடைய கண்கள் வித்தியாசமாக பிரகாசிக்க தொடங்க, உங்க மனசுல என்ன கேள்வி ஓடுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். முன்னாடி காலத்துல மனுஷனா பிறந்த ஒருத்தர் எல்லா சக்திகளையும் அடைஞ்சாரு. இதனால ஒரு கட்டத்துல அவர் தெய்வமாவே மாறினாரு. அவரால் பாதாள உலகம், பூமி, தேவலோகம், நாகலோகம் எல்லா உலகத்திலையும் வாழ முடிஞ்சது. இப்ப நானும் அப்படிப்பட்டவனா மாற போறேன். முதல்ல நான் தெய்வீக சிவப்பு மின்னல்களை பயன்படுத்தி என் உடம்பை இடி மாதிரி வலிமையாக்கணும். அடுத்ததா தெய்வீக ஆற்றலை பயன்படுத்தி என் ஆத்மாவையும் வலிமையாக்கிக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் 3வது நிலையை தாண்டணும்.
அதை தாண்டிட்டா அந்த ஆதிசேஷனோட அவதாரமாவே நான் மாறிடுவேன். அதுக்கப்புறம் நான் இந்த பூமியில எப்பவும் அழியாம இருப்பேன். இங்க இருக்கிற யாராலையும் என்ன கொல்ல முடியாது. முக்கியமா எனக்கு வயசும் ஆகாது. சிரஞ்சீவியா இந்த உலகத்துல வாழ்வேன். இப்ப சொல்லுங்க, யார் என் கூட சண்டை போட நினைக்கிறீங்க என்று கேட்டார். அதை கேட்டு ஹரிஷின் கண்கள் சுருங்கியது. அவர் சொன்னதை அவனால் முழுதாக நம்ப முடியவில்லை. ஏனென்றால் இதுவரை இந்த உலகத்தில் அழியாத உயிர் என்று எதுவுமே இல்லை. இவ்வளவு சக்திகளை பெற்ற ருத்ரவேந்தரே தன்னுடைய காலம் முடிய போகிறது என்பதை உணர்ந்து அடுத்த வாரிசாக ஹரிஷை தயார் செய்து வருகிறார். ஆற்றல் நிலைகளில் உச்சத்தை அடைந்த மெரனும் அப்படி ஒரு சாகாவரத்தை பெறவில்லை. அப்படி இருக்கும்போது வைரவேல் கூறுவதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவருக்கு இப்போது இருக்கும் சக்திக்கு காரணம் அந்த தெய்வீக பானைகள் தான். அதனால்தான் அவருடைய உடலில் எவ்வளவு ஆழமான காயம் ஏற்பட்டாலும் அது உடனடியாக சரியாகி விடுகிறது. அவர் மற்றவர்களை பயமுறுத்தி அடிபணிய வைப்பதற்காக இதையெல்லாம் சொல்கிறார் என்பதை உணர்ந்தவன் ஒரு முடிவுடன் நிமிர்ந்தான். இவங்க எல்லாம் போக விடுங்க, அதுக்கப்புறம் நீங்க நதியை கடக்கலாமா வேண்டாமான்னு நாம பேசி முடிவு பண்ணலாம். ஹரிஷ் கூற, ஹரிஷ், உன்னோட பலம் இவங்க எல்லாரையும் விட அதிகமா இருக்குன்னு நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீ ஏன் நினைச்சாலும் என்ன தடுக்க முடியாது. நதியை விட்டு வெளியில வந்ததுனால என்னால மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? சில மணி நேரங்கள நான் மறுபடியும் இவ்வளவு தூரத்தை கடந்துருவேன். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் கொல்லதான் போறேன். அவர் பதிலுக்கு கர்ஜித்தார். அதுக்கு நானும் விடுவேன்னு நினைக்கிறீங்களா? ஹரிஷ் சீற்றத்துடன் கேட்க 2 பேரும் எதிரெதிராக முறைத்துக் கொண்டு நின்றனர். வைரவேலின் பின்னால் கருடப்படையைச் சேர்ந்தவர்கள் ஒன்று சேர்ந்தனர். ஹரிஷுக்கு பின்னால் மற்ற அனைவரும் கூடி நிற்க மீண்டும் ஒரு போர் தொடங்குவதற்கான அறிகுறிகள் தெரிந்தது. ஆனால் ஹரிஷுக்கு அதில் விருப்பம் இல்லை. வைரவேல் வயிற்றில் பானைகள் இருக்கும் வரை இந்த சண்டை முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டே போகும் என்று அவனுக்கு தெரியும். அப்படி மறுபடியும் யுத்தம் தொடங்கினால் மீண்டும் அப்பாவி உயிர்கள் தான் பலியாகும். இது இப்படியே போனா ஒரு முடிவுக்கு வராது. நம்ம 2 பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். நான் உங்களை இந்த நதியை கடக்க அனுமதிக்கிறேன். அதுக்கு பதிலா நீங்க இவங்க யாரையும் டச் பண்ணக்கூடாது. ஹரிஷ் கூற கல்பனா உட்பட எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தனர். ஜீவா மட்டும் தான் சாதாரணமாக இருந்தான். ஹரிஷ் அப்படி ஒரு விஷயத்தை கூறுகிறான் என்றால் அதற்கு பின்னால் நிச்சயம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று அவன் அறிவான். ஹரிஷ், நீங்க இப்படி ஒரு வாக்கு கொடுக்குறீங்க? அவள் தன்னையும் மீறி கத்த, இந்த நேரத்துல நீங்க நான் முழுசா நம்பிதான் ஆகணும் கல்பனா என்று மட்டும் சொன்னான் ஹரிஷ். இவரன் எப்படி சொல்றாரு? கமிட்டியைச் சேர்ந்தவர்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்த கல்பனா யோசித்தாள். இப்படி ஒரு சூழ்நிலையில் ஹரிஷை நம்புவதை தவிர வேறு வழி இருப்பதாக அவளுக்கு தெரியவில்லை. ஓகே ஹரிஷ், நான் உங்களை நம்புறேன். நீங்க கண்டிப்பா இந்த உலகத்துக்கு கெட்டது நடக்க விட மாட்டீங்க. அவள் சம்மதமாக தலையசைக்க, குட், இப்ப நீங்க எல்லாரும் பின்னாடி போங்க. அதாவது இங்க என்ன நடந்தாலும் அது உங்களை பாதிக்காத அளவுக்கு பின்னாடி போங்க என்றான் ஹரிஷ். ஒரு பெரும் மூச்சுடன் தன்னுடன் இருந்த ஆட்களை திரும்பி பார்த்த கல்பனா, நான் சொல்றேன்ல, இதுக்கு மேலேயும் நம்ம ஆளுங்க ரத்தம் சிந்துறதை நானுமே விரும்பல என உத்தரவிட்டார். அரைகுறை மனதுடன் பின்வாங்கியவர்கள் அங்கு நடப்பதை பார்க்கும் அளவுக்கு குறிப்பிட்ட தூரம் தள்ளி போய் நின்றனர். ஹரிஷ் கீழே கிடந்த இறந்த உடல்களை பார்த்தார். கருடப்படையைச் சேர்ந்த வீரர்கள் தான் அதிகமாக பலியாகி இருந்தனர். கமிட்டியைச் சேர்ந்தவர்கள் 1-2 பேர் உயிர் விட்டிருக்க வைரவேலை தோக்கடிக்கிற அவசரத்துல இதை நான் கவனிக்காம விட்டேன். இனி இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கக்கூடாது. தனக்குள் சொல்லிக் கொண்டவன் இப்போது வைரவேலை நேருக்கு நேராக பார்த்தான். அவரும் சில நொடிகள் ஹரிஷை ஊடுருவி பார்த்தார். அவருடைய கண்களில் ஒருவித சிவப்பு நிறம் மெதுவாக சுழன்று கொண்டிருந்தது. ஒப்பந்தமா? என்ன தடுக்க முடியாதுன்னு புரிஞ்சதுனாலதானே இந்த முடிவு என கேலியாக கேட்டார். ஹரிஷ் சிரிக்கவில்லை. அவன் முகம் அமைதியாக இருந்தது. அவ்வளவு நேரமும் ஒருவித வேகத்துடன் செயல்பட்டவன் இப்போது தன்னைத்தானே அமைதிப்படுத்தி இருந்தான். நீங்க 3வது நிலை அடையணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? அதுக்கு இந்த நதியை கடக்கணும். அதுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். ஆனா ஒரு கணம் இடைவெளி விட்டவன், அதுக்கு நீங்க இந்த நதியை சுத்தமான மனதோட கடக்கணும், பழி உணர்ச்சி இல்லாம. இந்த வார்த்தை வைரவேலின் முகத்தை சற்று மாற்றியது. உருவத்தை சுருக்கியவர், இதுல மறைமுகமா ஏதாவது திட்டம் இருக்கா என்று கேட்டார். இல்ல, நீங்க இவங்களெல்லாம் உயிரோட விட்டுட்டு போனா நான் உங்களை தடுக்க மாட்டேன். ஆனா ஒருத்தருக்காவது காயம் பண்ணீங்கன்னா என்ற ஹரிஷ் நதியை நோக்கி திரும்பினான். உங்களை தடுக்க நான் என்னோட முழு சக்தியையும் பயன்படுத்த வேண்டியிருக்கும். அதுக்கு இந்த நதியை வறண்டு போக வைக்கிறதா இருந்தா கூட அதையும் செய்ய நான் தயங்க மாட்டேன். அவருடைய குரலில் தெரிந்த உறுதி வைரவேலையே அசைத்து பார்த்தார். ஒரு மாதிரி ஏளனமாக சிரித்து சமாளித்தவர், உங்களை கொல்லணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. சொல்லப்போனா இவங்களாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. அவங்க தான் தேவையில்லாம என் வழியில குறுக்க வந்துருந்தாங்க என்றார். அவ்வளவு நேரம் அவர்களை கொல்ல துடித்ததையே மறந்தது போல் அவர் பேச, சரி நீங்க போய் உங்க பயணத்தை தொடங்குங்க ஹரிஷ் அனுமதி கொடுத்தார். அவருடைய அந்த டோன் வைரவேலின் மனதில் கோபத்தை ஏற்படுத்தியது. ஒரு சின்ன பையன், நீ எனக்கு ஆர்டர் போடுறியா? இந்த நதியை கடக்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். நான் முதல்ல என் சக்தியை அதிகப்படுத்திக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னை என்ன செய்கிறேன்னு மட்டும் பாரு. மனதிற்குள் கருவி கொண்டவர் திரும்பி தன்னுடைய கருடப்படையை பார்த்தார். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நாம மறுபடியும் நதியோட தொடக்கத்துக்கு போகணும், என் கூட வாங்க என்று உத்தரவிட்டவர் அப்படியே காற்றில் உயர்ந்து தன் பயணத்தை ஆரம்பித்த இடத்தை நோக்கி செல்லத் தொடங்கினார். உடனே அவருடைய ஆட்கள் மூச்சிறைக்க அவர் பின்னால் ஓடினார்கள். அப்போது ஹரிஷை நெருங்கிய ஜீவா, நீ அவன் உண்மையிலேயே போக விட போறியா என சந்தேகத்துடன் கேட்டான். அவன் தன்னை தெய்வம்னு நினைக்க ஆரம்பிச்சான். இப்ப அவனுக்கு எதிரி நாம இல்ல, அவனோட அகம்பாவம் தான். அமைதியாக பதில் சொன்ன ஹரிஷ், அந்த பானைகளை வெளியெடுக்க நான் ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். அதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரமும் அமைதியான சூழ்நிலையும் தேவை என்றான். அப்ப உண்மையான யுத்தம் இனிமேதான் ஆரம்பிக்க போவதா? ஜீவா சிரித்துக் கொண்டே சொல்ல ஹரிஷின் கண்களில் மின்னல் வெட்டியது.